12 ராசிகள்ல 5வதா வரக்கூடியதாங்க இந்த சிம்ம ராசி. சிங்கத்தை அடையாளம் கொண்ட ராசின்னு சொல்லுவாங்க. வீரம், தைரியம் எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு பரிச்சயமான விஷயம். அன்பா இருக்கட்டும், மரியாதையா இருக்கட்டும், தெய்வ பக்தியா இருக்கட்டும், எல்லாமே நிறைஞ்சு நிற்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்காரங்க தான். ஆனால் யாரையுமே நல்லவங்க நம்பி ஏமாந்து போகக்கூடிய குணமும் உங்ககிட்ட உண்டு. முன்கோபக்காரங்கனாலுமே காரணம் இல்லாமல் கோபப்பட மாட்டாங்க. அந்த கோபத்தில் ஒரு அர்த்தங்கிறது நிறைஞ்சிருக்கும். பெரும்பாலும் யாராவது புகழ்ந்து பேசி பேசியே இவங்களை பெரும்பாலும் இவங்ககிட்ட காரியம் சாதிச்சு போகிறவங்க நிறைய பேர் உண்டு. வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க, அதே சமயம் வர்ற சண்டை விட மாட்டாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவான குணம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு தனித்துவமான விஷயங்கள் இருக்குதுங்க. இருக்கிற இடத்துல இருந்து எல்லாரையும் ஆட்டி படிக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். சொல்ல வரக்கூடிய கருத்தை வெளிப்படையாக யாருக்கும் பயப்படாமல் சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு மாற்று விஷயத்தை வச்சிருக்கக்கூடியவங்க இவங்கன்னு சொல்லலாங்க. நிறைய ஆலோசனை அறிவுரை வழங்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. எதையும் சாதிக்கிற தெம்புங்கிறது இவங்களுக்கு பிறப்பிலே இருக்குதுன்னு சொல்லலாங்க. எல்லாரும் திகைக்க வைக்கிற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கைங்கிறது ஒரு தைரியங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே சிம்மராசிக்காரங்க கிட்ட அன்பா 4 வார்த்தை பேசினா எதை வேணாலும் சாதிச்சுக்கலாம். ஆனா அறிவுரை சொல்றது அடக்க நடிகன்னு நினைச்சிட்டிங்கன்னா அது பிடிக்கவே பிடிக்காது. அவங்க சுதந்திரத்துல தலையிடுறது இவங்க விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. அதே சமயம் காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப மிகச்சிறந்த வாழ்க்கை துணை யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்கள சொல்லலாங்க. பெரும்பாலுமே சிம்மராசி நெருப்பு ராசிங்கிறதால இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கோபங்கிறது ஒரு இயல்பான ஒண்ணுதான். ஆனா கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குங்கிறாங்களே, அந்த மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல குணவான்களா குணவதியா இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பா உண்டுன்னு சொல்லலாங்க. என்ன ஒண்ணு, இவங்களை யாராவது அவமானப்படுத்தணும்னு நினைச்சிட்டா மோசமான நடவடிக்கைங்கிறது மற்றவங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க. என்ன தடை வந்தாலும் என்ன எதிர்ப்பு வந்தாலும் தனக்கு மனசுல பட்டதை செஞ்சு தீரக்கூடிய ஒரு தீர்க்கமான குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு. இப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது வரக்கூடிய நாட்கள்ல எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க, எந்த விஷயம் சாதகமா இருக்கு, எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே ஒரு முக்கியமான வழிபாடு, அதுதான் நாகதேவி வழிபாடு, நாக பூஜை வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இதை இந்த நேரத்தில் நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுதான். அது எந்த வகையில் செய்யணும், எப்படி வழிபடணுங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இப்போதான் முறையாக பார்க்கக்கூடியவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இந்த சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லதுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கலாம். பல துன்பங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்டுட்டே இருக்கிறீங்கன்னா பல விஷயங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி பதிவு எல்லாமே குலதெய்வ வழிபாட்டாலையும் நம்ம குறைய தீர்க்க முடியும், முன்னவங்க வழிபாடு, கன்னி தெய்வ வழிபாட்டாலையும் நம்முடைய குறையை தீர்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. அப்படி இதனால தான் பிரச்சனை வருதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஒவ்வொரு வழிபாட்டு முறையும் நீங்கள் செஞ்சு பார்க்கக்கூடிய இருக்கிறீங்க. அந்த வகையில் இந்த நாக பூஜை வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது தான். பெரும்பாலும் இது காலங்காலமாக இருக்கக்கூடிய சர்ப்ப வழிபாடு முறைகளை ஒன்றுன்னு சொல்லலாங்க. அது வேத காலத்திலிருந்து இருக்குது. பெரும்பாலும் ராகு கேது சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லலாங்க. வீட்டில் பாதிப்பு இருக்குது, அதாவது குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்குது, பிறந்த குழந்தை ஊனமுற்றதாக இருக்குது, இல்லைன்னா நோயில் விழுந்துருது, பிள்ளைகள் வழியில் பாதிப்பு, குடும்பத்தில் பெரியவங்க வழியில் பாதிப்பு இருக்குது, அதாவது குடும்பத்தில் நல்ல நிலைமை இல்லை, பிள்ளைகள் பெரியவங்க ஒத்துமையாக இல்லை, அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளேயும் பாதிப்பு இருக்குது, ஆயுள் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பயம் இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க தோஷ நிவாரணம் அடையணும்னா கருணையின் வடிவமாக இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யறது நல்லதுன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே இந்த வழிபாடுங்கிறது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களாம் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க ராகு தோஷத்தால் பாதிக்கப்பட்ட இருக்கக்கூடியவங்களும் இருப்பீங்க. அவங்க நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமை நாட்களில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகதேவி அம்மனுக்கு நீங்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. அப்படி உங்களால் இந்த புற்று இருக்கக்கூடிய தேவியோட சில அங்கே இல்லை, தேவி அங்கே இல்லைன்னா கூட அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கோ வேப்ப மரத்தடியில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கோ குங்குமத்தால் அர்ச்சனை செஞ்சு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இதை நீங்கள் பெண்களாக இருக்கக்கூடியவங்க செய்கிறது நல்லது தான். சிம்மராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை சுமங்கல பெண்களை இந்த விஷயத்தை செய்ய சொல்ல பாருங்க. அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்புகளுமே வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் தொடர்ந்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. சர்க்கரை பொங்கலோட கற்பூர ஆராத்தி எடுத்து மனதார பூஜை செஞ்சுட்டு வந்தாலே சகல சௌபாக்கியமும் சகல தோஷமும் நீங்க கூட வாய்ப்புங்கிறது உண்டு. அதே மாதிரிதான் இன்னொரு முக்கியமான விஷயம், உமா மகேஸ்வரி தாயை நீங்கள் மனதார நினைச்சு வெள்ளிக்கிழமை நாட்களில் வீட்டில் நீங்கள் மௌன விரதம் இருந்துட்டு வரது நல்லதுதான். உமா மகேஸ்வரி தாயார் சொல்லக்கூடியவங்க நாகவலி அம்சமாக இருக்கக்கூடியவங்க, அதாவது சிவனுடைய
துணைவி தான் உமா மகேஸ்வரி, அவங்கள நீங்கள் இந்த நேரத்தில் வழிபாடு செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் சிம்மராசி அன்றவர்களுக்கு கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப வருமானம் போதுமான அளவுக்கு கொண்டு வர முடியுங்க. பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மனசில் கொஞ்சம் நீங்கள் இந்த செலவு பற்றின ஒரு சிக்கனத்தை கொண்டு வந்தால் போதுங்க. ஏன்னா மனசில் நிறைய ஆசை இருக்கும், நிறைய விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் சிக்கனமாக தான் இருந்தாகணும். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் சுப செலவு கொஞ்சம் காத்திருக்குது. அந்யோன்யம் பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் இந்த நேரம் அந்யோன்யம் பாதிக்கப்படும். அதனால நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கருத்து வேறுபாடுங்கிறது வரதான் செய்யும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இதனால பிரிவு தான் உண்டாகும். போதாக்குறைக்கு அடிக்கடி உடல்நல உபாதை சம்மந்தப்பட்ட விஷயம் வாழ்க்கை துணைக்கு உங்களுக்குமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எது சமாளிக்கிறது எது விடுறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே பொறுமையாக இருக்க பாருங்க. மன அழுத்தம் இருந்துட்டாலே போதும். கணவன் மனைவி 2 பேருமே பல பிரச்சனை இல்லை. வருமானம் உண்டு, கொஞ்சம் செலவும் இந்த நேரம் இருக்குது. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலன் தான். ராகுவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை குறையும். அதனால தான் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க. வேலைன்னு வர்றப்ப வேலை சுமை பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சூரியன் அனுகூலமாக இருக்கிறதால வேலையில் நல்ல மாற்றம் தான். தசாபுத்தி சாதகமாக இருக்கிறதால நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது. புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே வேலைக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க. ஆரம்ப சம்பளமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. வேலை காரணமாக நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே வெளியூர் வெளி மாநிலத்துக்கு எல்லாமே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தயங்காமல் ஒத்துக்கிறது நல்லது. ஏன்னா எதிர்கால சிறப்பாக இருக்கிறது நீங்கள் பாருங்கள். நீங்கள் எப்பயுமே அப்படி தான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் கூட இப்போதைக்கு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. வரக்கூடிய எதிர்காலம் சிறப்பாக இருக்குதான் தான் பார்ப்பீங்க. அந்த வகையில் எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும்னா இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கிறது, தயங்காமல் ஏற்றுக்கிறது நல்லது தான். தொழில் வியாபாரம் வர்றப்ப எல்லாத்தையும் சமாளிச்சிடலாங்க. லாபமும் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ராசி அதிபதி சூரியன் இந்த நேரம் அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உதவி ஆதரவு சிறப்பாக இருக்குது. நிறைய நல்ல மாற்றம் கிடைக்கும். சுப பலம் பெற்றுக்கக்கூடிய கிரகச்சேர்க்கை தான். அதனால தயங்காமல் தன்னம்பிக்கையோட எல்லா வேலையும் கொஞ்சம் கவனம் கொடுத்து செய்ய பாருங்க. சிறப்பாக இருக்குது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிரகமே சுபத்துவ பாதையில தான் இருக்குது. அதனால லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான், வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். இந்த இசை சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நல்ல வரவேற்பு கிடைக்குங்க. அதே மாதிரி திரைப்படத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே சுக்கிரன் லாபகரமாக அமைஞ்சிருக்கிறதால நிறைய நல்ல மாற்றம் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதும், சிறப்பான பலன் கிடைக்கும். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. நிறைய குழப்பம் இருக்கும், வேற கட்சிக்கு போகலாமா, ஆனால் கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் கவனம் கொடுக்க பாருங்க. ஏன்னா சம்பந்தப்பட்ட கிரகமைப்பு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் சாதகமாக இல்லை. ஆனால் நீங்கள் இருக்கிற கட்சியில் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. மந்தமான நிலைமையிலிருந்து வெளிவர பாருங்க. சுறுசுறுப்பாக இருக்க பாருங்க. இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் தான். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்புங்க. இந்த நேரம் நட்பு வகையில் தான் கவனம் கொடுக்கணும். தகாத நட்பு வேண்டாம். கூடா நட்பு கேடா விளைங்கிறத மனசில் பதிவு வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. யார்கிட்ட பழகினாலும் நெருக்கம் காட்டாமல் இருக்கிறது நல்லது. எச்சரிக்கையோடு பழகிறது நல்லது. விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழைய கடன் பிரச்சனை தாங்க. அது நீங்கிட்டாவே போதும்னு நினைப்பீங்க. முடிஞ்ச வரைக்குமே அதுவும் நீங்கக்கூடிய வாய்ப்பு தான். அதே மாதிரி இந்த நேரம் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே இந்த இரவு நேர பணிகளில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். விஷ ஜந்து பாதிப்பு இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். விழிப்புணர்ச்சியோடு நடந்துக்க பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. எல்லா விஷயத்துலையும் சொந்த பந்த வகையிலையாக இருக்கட்டும், வீட்லையாக இருக்கட்டும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது எங்கேயாவது போறீங்க வரீங்கன்னா கூட கொஞ்சம் வண்டி வாங்கின பயணத்தில் கவனமாக இருக்க பாருங்க. விபத்து, சின்ன சின்ன விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ கோவிலில் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது தான். பல ஆபத்துங்கிறது இந்த நேரங்களை நெருங்க விடாமல் அமைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் உங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகம் தான். அதனால தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க. இரவு நேரத்தில் பெண்களாக இருக்கக்கூடியவங்க தனியாக வெளியில் போகிறது முற்றிலுமே தவிர்த்துக்கங்க. மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தான். குடும்பத்தில் ஒற்றுமைங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் குறைஞ்சுதான் இருக்கும். அதாவது சண்டை சச்சரவாக தான் இருக்கும். வாக்குவாதம் செய்யாமல் இருந்துட்டாவே போதும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து போனாலே பல நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா, மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பண வரவை பற்றி பயப்பட வேண்டாம். பண வரவு சிறப்பாக இருக்குது. சேமிப்புக்கு சாத்தியம் இல்லை, ஆனால் வரவும் செலவும் சமந்தான். குடும்பத்தோட தேவை நிறைவேற்றுவீங்க. நண்பர்கள் வகையில் இருந்த மனசாபம் நீங்குது. தடப்பட்ட பல காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய நேரம் தான். தெம்போடு செயல்படுங்க. தேவையில்லாத பிரச்சனை ஏற்படாமல் இருக்கணும்னா வாக்குவாதத்தை எந்த இடத்துலையும் தவிர்த்துட்டாலே போதும். சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர் வழியில் ஏற்பட்டிருந்த மருத்துவ செலவு குறையும்.
வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தாராளமாக உங்கள் ஆசை நிறைவேறும். தொழிலையுமே நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியாகவும் திட்டங்கள் சரியாக போட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி இந்த நேரத்தில் எந்த செயல்பாட்டிலையும் கொஞ்சம் முழு மூச்சோடு இறங்க பாருங்க. இதனால நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. தேவையில்லாத பிரச்சனை எதிர்கொள்ளாமல் இருந்துட்டாலே போதும். அதாவது உதவி தேடி வரக்கூடியவங்க நிறைய பேர் உண்டு. ஆனாலுமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருந்துக்கணும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உடல்ல நல்ல முன்னேற்றங்க. ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை. பொருளாதாரத்திலுமே தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை. கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல லாபம் பார்க்கலாம். கடன் பாக்கி அடையும். பூர்வீக சொத்து விஷயத்துல ஏற்பட்டிருந்த வெள்ளங்கும் நீங்கும். புதுசா தொழில் தொடங்க நீங்க போடக்கூடிய திட்டமும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் இந்த நாக பூஜை செஞ்சுட்டு வர மாதிரியே தொடர்ந்து நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் குறிப்பாக சிம்ம ராசி என்பர்கள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சிவ ஆலயத்தில் போய் நீங்கள் தொடர்ந்து வெல்வ அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்ய பாருங்க. இல்லைன்னா தீபம் போட்டாவது வழிபாடு செய்ய பாருங்க. பல தொல்லை நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான